கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய நாள். அனைவரும் நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆயுதம் தரித்த பலவான் அரண்மனையை காக்கிறது போல தன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அந்த ஆயுதம் தரித்த பலவான், அந்த அரண்மனையை காக்கிற செக்யூரிட்டி கார்டுகள்லாம் பார்த்திங்கன்னா கையில் அப்படியே ஒரு ஆயுதம் தரித்த ஒரு AK-47 போன்ற துப்பாக்கிகளை வைத்து கொண்டு இருப்பார்கள். அரண்மனையில் யார் இருக்காங்கன்னா, அரண்மனையில் ராஜா இருக்கிறார். ராஜாவை பாதுகாக்க வேண்டியவர்கள் இந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம். ராஜாவுடைய சொத்துக்கள், ராஜாவுடைய எல்லா பொருள்களையும் பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆயுதம் தரித்த பலவானை அங்கே வைத்திருப்பார்கள். அப்படியாக துபாய் தேசத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் ஆட்டுப்பண்ணை வைத்திருந்தார். அதற்கு ஒரு ஆடு மேய்ப்பவனை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வந்திருந்தார். அவன் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவன். அவன் பெயர் ரிஸ்வான். அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய கார் வருகிறது. இந்த கார் ஓனர் இறங்கி இந்த ஆடுகளை பார்த்து அந்த பையனிடம், இந்த சிறு பையனிடம் கேட்குறார், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடு தம்பி அப்படிங்கிறார். இல்லைங்கய்யா, நான் கொடுக்க முடியாது. எவ்வளோ ஒரு ஆடு? எவ்வளவு? 100 ரியால். அப்படியா? நான் 200 ரியால் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறியா? அப்படி முடியாதுங்க ஐயா. 400 கொடுக்குறேன். முடியவே முடியாதுயா. அந்த பக்கத்தில் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவருடைய நண்பர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார். 400 ரியால் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுவும் முடியாது அப்படின்ட்டான். ஏன்பா, ஏன் கொடுக்க முடியாதுங்கிற? 600 கொடுக்குறேன். இப்படி ஏற்றிக்கிட்டே போகிற, ரேட்டை ஏற்றிக்கிட்டே போகும்போது அவர் சொல்கிறாரு, சார், எங்கள் ஓனர் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். அவர் சொல்கிறார், இப்போ உங்கள் ஓனர் பார்க்க மாட்டார்ப்பா. 100 ஆடில் ஒரு ஆடு கொடுத்தா ஓனர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போகிறேங்க? சார், ஓனர் பார்க்குறாரோ பார்க்கலையோ அதை பற்றி இல்லை, என்னுடைய கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் சார். அவன் ஒரு முஸ்லீம் பையன். என்னுடைய கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்கு பயப்படணும் சார், உண்மையாக இருக்கணும். என்னுடைய எஜமான் இடத்துல கொடுத்த அந்த சொத்தை நான் பாதுகாக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய அந்த சிறுவனை பார்த்துட்டு பாராட்டி அவருக்கு சிறந்த வெகுமதியை கொடுக்குறார். அந்த ஓனரு சிறந்த வெகுமதியை கொடுக்குறார். அந்த துபாய் நாட்டு அரசன் சிறந்த வெகுமதி, இப்படி நம்ம நாட்டில் ஒரு உண்மையான இருக்கிறானே அப்படின்னு அவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுக்குறார். இவனை பாராட்டிய சொந்த நாடு ஓமன், அவன் அந்த நாட்டுக்காரனும் இவனுக்கு சிறந்த வெகுமதியை கொடுக்குறான். பாருங்கள், இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால, அந்த எஜமானுடைய சொத்தை பாதுகாத்ததுனால அந்த எஜமான் நிறைய சொத்தை இவனுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். நாபோத் என்கின்ற ஒரு தேவ மனுஷனை பார்க்குறோம். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆகாப் என்பவன் என்கிற இஸ்ரேல் தேசத்துடைய ராஜா. அவன் என்னுடைய கீரை கொள்ளை உனக்கு தருகிறேன், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்குறான். முடியாதுங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள் நாபோத்து. இப்படி நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்க கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலாகிய நாபோத் தன்னுடைய சொன்ன வார்த்தையை ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு போஜனை பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி படுத்துக்கிட்டு இருந்தான். தன் மனைவி கேட்டா, என்ன இப்படி படுத்திருக்கீங்கன்னு. இந்த மாதிரி திராட்சை தோட்டத்தை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நாபோத் மேலே பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை கொண்டு பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டி, ராஜாவுக்கு விரோதமாக இவன் பேசினான் என்று சொல்லி பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கல்லால் அடித்து அவனை கொண்டார்கள். ஆனாலும் உயிர் போனால் கூட அரண்மனையை அவன் பாதுகாத்தது போல, ராஜாவை பாதுகாத்தது போல பிதாக்களின் சொத்தை இந்த நாபோத்து அவன் பாதுகாத்தான். தன் உயிரை போனாலும் என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று சொல்லி தன் ஜீவனை பணைய வைத்து அதை பாதுகாத்து கொண்டான். எப்படி அந்த ரிஸ்வான்
அவன் வந்து இந்த ஆடுகளை பாதுகாத்தானோ அதே போல தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய பரலோக பிதா நமக்கு கொடுத்த சொத்து சரீரம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் அவருடைய சொத்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த பெரிய சொத்து நம்முடைய சரீரம். இது தேவனுடைய ஆலயம். இதை நீங்களும் நானும் பாதுகாப்போம். ஆண்டவர் அதில் உள்ள ஒரு அரண்மனை இருக்குது, அந்த அரண்மனையில் அவர் வெற்றியிருக்கிறார். அவரை பாதுகாப்போமா? ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள கிருபைத்தார். உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். சாத்தான் ஆண்டவரை முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை வஞ்சிக்காதபடிக்கு தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.